மலையாள மாந்திரீக பிரயோக ரகசியங்கள் பகுதிக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம என்றைக்கும் சொல்கிற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் எல்லா வீடியோஸ்லேயும் நான் கொடுப்பேன். இன்றைக்கி நான் கொடுக்குறேன். இந்த பகுதியில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வர்றோம். 150க்கு மேலான வீடியோஸ் இந்த சேனலில் வந்திருக்கு. எல்லா வீடியோஸும் மிக சிறப்பாக இருக்குதுன்னு ரொம்ப பேர் எனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க. உங்கள் கமெண்ட்லேருந்து தான் நான் இந்த வீடியோஸை இன்னும் போகிறதுக்கு ஊக்குவிக்கிறேன். இல்லாத சமயத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போட்டு நல்ல அறிவுகளை கொடுத்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகும் மந்திரம் லாட்ரி சீட்டு, சீட்டாட்டம், சூதாட்டம், ரேஸு, குதிரை பந்தயம் போன்ற போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மிக மிக அற்புதமான ரகசியமான ஒரு மந்திரத்தை நாங்கள் போட போகிறேன். இந்த மந்திரம் இது வரைக்கும் யாருமே யூடியூப் சேனல்லையோ மற்ற இடங்கள்லையோ போட்டதாக நான் பார்க்கல. அதனால் இது மிக மிக சர்ப்ரைஸான ஒரு மந்திரம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மந்திரம் மிக சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த மந்திரம் ஒத்த வார்த்தையாலான மந்திரம். இந்த மந்திரத்தை 10,000 உரு ஏற்றினால் சித்தி ஆகிடும். இந்த மந்திரம் 108 உரு ஜெபம் பண்ணிக்கிட்டு லாட்ரி சீட்டு, பந்தயங்கள் போன்ற மത്സரங்களில், போட்டிகளில் நீங்கள் பங்கெடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சான்ஸ் இருக்குது. இந்த மந்திரம் எப்படி ஜெபம் பண்ணணும், சித்தி பண்ணணும், பிரயோகம் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன், விரிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்றைக்கும் சொல்கிற மாதிரி ஒரு விண்ணப்பம். இந்த பகுதியில் வர்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் கீழே போடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் எங்களுக்கு மறுபடியும் வீடியோ போடக்கூடிய மனசு வரும். சரியா? இந்த மந்திரம் ஏன் இங்கே நான் போடுறேன்னா, ரொம்ப நேயர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் லாட்ரி வின்னிங் மந்திரா இருந்தால் கொடுங்க, லாட்ரி வின்னிங் மந்திரா கொடுங்க, சீட்டாட்டத்தில் வின் பண்ணக்கூடிய மந்திரங்கள் கொடுங்கன்னெல்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மந்திரமாக இந்த மந்திரம் அமையட்டும்னு நினச்சி இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன். ஆனால் இந்த மந்திரத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, நவராத்திரி, தீபாவளி ஹிந்து, அதாவது தேவிகள் இருக்காங்களே, தேவதைகள், அவங்களுக்கு மிக சிறந்த பிடித்த நாட்களை தான் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணணும். ஆனால் தான் இந்த மந்திரம் சித்தியாகும். இந்த மந்திரம் ரொம்ப பண்ண வேண்டியதில்லை. 10,000 உரு ஜெபம் பண்ணாலே சித்தி ஆகிடும். 10 நாள் ஜெபம் பண்ணுங்கிறது விதி. சிவப்பு நிற ஆடை அணிந்து வடக்கு திசை பார்த்து உட்காந்து நெய் விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணணும். புவனேஸ்வரி படம் இல்லைன்னா ஆதிபராசக்தியின் படம் முன்னாடி உட்காந்து இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணலாம். நமக்கு இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறதுக்கு மாம்பலகை ஆசனம் போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். முதல் நாள் கடைசி நாள் மட்டும் அந்த தேவதைக்கு நிவேதியம் வச்சு, மகா நிவேதியம் வச்சு பூஜை பண்ணலாம். சர்க்கரை பொங்கல், பால், பழம், அவல், கடலை போன்றவற்றை வச்சு பண்ணலாம். மற்ற நாள் வெற்றிலை பாக்கு மட்டும் வைத்து ஜெபம் பண்ணால் போதும். இனி மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஹ்ரீம் அகம் நமஹா. இதுதான் மந்திரம். ஒரு தொடர்புடி சொல்கிறேன். ஓம் ஹ்ரீம் அகம் நமஹா. இங்கே ரொம்ப பேருக்கு சின்ன தப்பு வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஹ்ரீம் தான் அங்கே சொல்லணும், இல்லாமல் க்ரீம் கிடையாது. க்ரீம் என்பது காளி பீஜம், ஹ்ரீம் என்பது மாயா பீஜம், புவனேஸ்வரி பீஜம் என்று சொல்லுவாங்க. இந்த ஹ்ரீம் என்கிற வார்த்தை தான் அங்கே வரும். ஓம் ஹ்ரீம் அகம் நமஹா. இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம 10,000 உரு சொல்லி சித்தி பண்ணிட்டோம்னா, நம்ம சீட்டாட்டம், ரேஸ், குதிரை பந்தயம், சூதாட்டம், லாட்ரி போன்ற போட்டிகளில் பங்கெடுக்கும்போது இந்த மந்திரத்தை 108 உரு காலையில் சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு போகலாம். அங்கே போய் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே
இந்த போட்டியில் பங்கேற்றோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு 100% வின் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரியான மந்திரத்தோடு இந்த சேனலில் மறுபடியும் சந்திக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.